அப்போ சிந்திச்சு பார்க்கணும், நான் எங்கே தவறு செய்கிறேன், என்ன மிஸ்டேக் விட்டேன் அப்படின்னு. ஒழுங்கா ஜெபிக்கிறீங்களா, ஒழுங்கா வேதத்தை தியானிக்கிறீங்களா, சர்ச்சைக்கு போகிறீங்களா, ஆண்டோருக்கு முதலிடம் கொடுக்குறீங்களா, கர்த்தருக்கு பிரியமில்லாத எதுக்காவது இடம் கொடுத்துட்டீங்களோ சோதித்தை பார்த்து ஆண்டவர்கிட்ட திரும்ப ஒப்பு கொடுக்கணும். ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா இனிமேல் உங்களுடைய கையின் பிரயாசம் அந்த ஆசீர்வாதத்தை சத்துரு கொண்டு போக விட மாட்டா. இப்போ அதுக்காக செபிக்க போகிறோம். ஆண்டவரே, நான் ஏதாவது தவறு செய்திருந்தால் மன்னியும், உம்மை துக்கப்படுத்தி இருந்தால் மன்னியும், உம்மை வேதனைப்படுத்தும்படியான காரியத்தை செய்து சாபம் என் வாழ்க்கையில் வர வழி திறந்திருந்தால் என்னை மன்னித்து சாபக்கிரிகளை மாற்றி ஆசீர்வதியும். நீங்கள் வாக்கு கொடுத்தபடி நான் பிரயாசப்பட்டு சம்பாதிக்கிற என் தானியத்தை நானும் என் குடும்பமும் சாப்பிட்டமை துதிக்கும்படி இந்த நாளில் இருந்து இந்த வீண் செலவுகள், நஷ்டங்கள், இழப்புகள் இருந்து விடுதலையாக்கி எங்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.